இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்து கை மாட்டிக்க போகுது. இப்பதான் ஜோடியா பார்க்க நல்லா இருக்கீங்க. அம்மா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்னோட வளர்ப்பைய குறை சொன்னல. என்னமோ நான் குஷிய ஒழுங்கா பாத்துக்கல, அவளை ஒழுங்கா வளர்க்கலன்னு சொன்னல. இப்ப இந்த சொசைட்டி மொத்தமும் இங்க இருக்கு. உன் வளர்ப்பு லட்சணம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணது மானஸ் தான். மானஸ் தான் போலீஸ் கூப்பிட்டான். such an intelligent boy, young boy. ராதா, நான் உன்கிட்ட என்ன சொன்ன? நீ மோகனோட காதல பாத்திருக்க, இனி வெறுப்ப பாப்பன்னு சொன்னல. ஹாப்பி ஜெயில் டைம் ராதா. Sorry. Sorry. திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஏன்னா நீங்க எனக்கு பண்ணது பெரிய தப்பு. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, புரியுதா? நான் என்ன தப்பு பண்ண? குஷி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. நாம ராதாவை திரும்ப கூட்டிட்டு வரலாம். நாம ஏன் வண்டியில போலாம், வா. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை நீங்க போனா நமக்குள்ள இருக்கிற உறவு முறிச்சிடும். இந்த மிரட்டல வேற எங்காவது வச்சுக்கோங்க. மீரா, நான் ஒன்னும் மிரட்டல. நிஜமாவே இதுதான் என்னோட முடிவு. நான் குஷி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் மோகன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. பட் தட்ஸ் நாட் ஃபேர் பா. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்கல, ராமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ எங்களையாவது விடுங்க. ஆனா இன்னும் நான் நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்குல்ல. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா உண்மையான சந்தோஷமே அங்கதானே கிடைக்க போகுது. ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யுவன் திட்டு வாங்குறதை என் காதால நான் கேட்கணும். அவமானப்படுற அவங்க முகத்தை நான் பார்க்கணும். போலீஸ் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறத பார்க்கணும். அவங்க அழுறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு என்னதான் ஆச்சுப்பா? அவங்க நம்மளோட ராமா, அதுவும் உங்க வைஃப். இல்ல, அவ உன்னோட ராமா இல்ல. அவ உன்னோட ராமாவோ இல்ல, என்னோட ராதாவோ இல்ல. அவ வெறும் ராதிகா, ராதிகா யுவன். அவளுக்கு உன்னை பத்திய கவலை இல்ல, என்ன பத்தியும் இல்ல, யார பத்தியும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. காதல் வெறுப்பா மாறும்போது, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ ஆகும்போது ரொம்ப மோசமா இருக்கும். நிம்மதியாவும் இருக்க விடாது, கஷ்டப்படவும் விடாது. உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். ஹஜிஸ் பிரே மோகன் இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வரணும். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது.
கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம்பி, சம்பி, நீயா? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? சம்பி, எனக்கு ஏதோ வாசனை வருது. Do you feel it? சம்பி, வா. என்ன வாசனை இது? சம்பி, வெளியே இருந்து வாசனை வருது போல. வா, நம்ம வெளியே போலாம். வா சம்பி, போலாம். சரி, இப்ப வச்சு என் பையன் கிட்ட என்ன போக விடுங்க. அட மேடம் வாங்க 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 அங்க போய் உட்காருங்க. நீங்க போங்க, என்ன போங்க. பண்றீங்க? மேடம் எதுக்கு இப்ப அவ என்ன பண்ணிட்டா? அவன கிரிமினலா அந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயே உட்காரு. அட, அடடா தம்பி, வாடா. டேய் டேய் டேய், எங்கடா போயிட்ட? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? முதல்ல அங்க போய் உட்கார். உன்னை பொழந்துருவனா? தொடாதன்னு சொல்றல. ஏன் என் மேல ஏதாச்சும் நாத்தம் அடிக்கிறா? வாசனையா நாறுதுடா. போங்க போந்த போ. நான் எவ்வளவு நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எங்க ஏன்டா நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க? நான் ஓடி போன பொண்டாட்டியா? எச்சி கை விடு, கை விட்டு நோந்து போடா. ஏன் சார் இவன் கூட ஏன் சார் என்ன செல்ல போட்டீங்க? கையை பிடிக்கிறான், முத்தம் கொடுக்க வரான், கிட்ட வரான். யார் சார் இவன்? இங்க போடுற அளவுக்கு என்ன சார் பண்ண? என்னப்பா ஜெயிலுக்குள்ள பஜனை பண்றவங்களா இருப்பாங்க? இந்த மாதிரி பொறுக்கிங்க தான் இருப்பாங்க.